வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு பாரத் கர்மா ஹீலிங் சென்டர். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகிறேன். பிரபல நட்சத்திரங்களின் ஜனன ஜாதகத்தின்படி அவர்கள் எவ்வாறு வெற்றி பெற்றார்கள், இனி எதிர்காலத்தில் அவர்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கண்டு வருகிறோம். அவற்றில் இன்று நாம் இந்தியாவிலே மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாகவும் இந்தியாவிலே எல்லோராலும் அறியப்பட்டவர்களாகவும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பப்படுபவராகவும் கவரப்பட்டவராகவும் ஒரு மிகப்பெரிய நடிகராக விளங்கி கொண்டிருக்கும் தமிழ் திரையுலகின் முடிசூடா வசூல் மன்னன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு கோள்கள் இருக்கின்றன, அவர் எவ்வாறு ஒரு பேருந்து கண்டக்டராக இருந்தவர், பின்னர் தமிழ் திரையுலகில் வில்லனாக அறிமுகமாகி அதன் பின்னர் தமிழ் திரையுலகில் கதாநாயகராக உயர்ந்து வசூல் நாயகனாகவும் வசூல் மன்னனாகவும் திகழ்ந்து சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு பட்டப்பெயருடன் இன்று வரை மாபெரும் வசூல் மன்னனாக விளங்கி கொண்டிருக்கிறார். அந்த பட்டத்திற்கு அவர் பின் வந்த எத்தனையோ நடிகர்கள் விரும்பி கொண்டிருந்தாலும் இன்று வரை இந்திய மக்களால் சூப்பர் ஸ்டார் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே நடிகர் யார் என்றால் அவர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இந்தியிலே இருக்கின்ற உச்ச நட்சத்திரங்களான ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் போன்ற நடிகர்களே ஒரே சூப்பர் ஸ்டார், அது மிஸ்டர் ரஜினிகாந்த் அவர்கள்தான் என்று அவர்களே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இவ்வாறு அவருடைய வசீகர தன்மையாலும் சிறந்த நடிப்பாலையும் அவர் செய்கின்ற ஸ்டைலாலையும் இன்று வரை அதை யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு உச்ச நட்சத்திரம் அவர். அவருடைய ஜனன ஜாதகத்திலே எவ்வாறு கிரக நிலைகள் இருக்கின்றன என்று நாம் இப்பொழுது காணலாம். மேலும் இந்திய திரையுலகிலே ஒரு நட்சத்திரத்திற்கு அனைத்து அரசியல் தலைவர்களும் வாருங்கள் அரசியல், வாருங்கள் அரசியல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரே நடிகர் யார் என்றால் அது நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். வேறு எந்த நடிகருக்கும் இத்தகைய சிறப்பு கிடைக்கவில்லை. எந்த கட்சியாக இருந்தாலும் எங்கள் வக்கீல வாங்க, எங்கள் கட்சிக்கு வாங்க, நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர், உங்களுக்கு எம்பி பதவி வேணுமா என்று பிரதமர்களாலேயே அழைக்கப்பட்டவர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நரசிம்மராவ் காலம் தொட்டு இன்று வரை ஒவ்வொரு தலைவரும் அவரை அழைத்து கொண்டேதான் இருக்கிறார்கள். முதலில் அவர் கலைத்துறை பயணத்தில் எவ்வாறு வெற்றி பெற்றார் என்றும் அதன் பிறகு அவர் அரசியலுக்கு வருவாரா என்றும் நாம் இப்பொழுது காணலாம். அவர் பிறந்தது டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 1950 ஆண்டு ஆகும். இரவு 11:49 பிறந்திருக்கிறார். இரவு அவர் பிறந்தாலும் அவர் பிறந்த லக்னமானது சிம்ம லக்னம், ராசியானது மகர ராசியா, பெங்களூரிலே பிறந்திருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் இருக்கிற விசேஷ தன்மை என்னவென்று பார்த்தால், இவர் பிறந்த தேதியானது 12. 1+2 கூட்டினால் 3. இவருடைய பிறந்த தேதியானது 12 என்றபோது வருடமானது டிசம்பர் மாதம், அதுவும் 12. அதை கூட்டினாலும் 3. பிறந்த தேதி, பிறந்த மாதம் மற்றும் பிறந்த வருடமான 1950 மொத்தமாக கூட்டினால் வருவது 39. 3+9 12 என்று வருகிறது. 1+2 என்றால் 3, அதுவும் 3ஆம் எண்ணாக வருகிறது. இது சில பேருக்கு மட்டுமே அமைகின்ற விசேஷமான வருடம் மற்றும் நாள் மற்றும் மாதம் கூட்டினாலும் பிறந்த தேதியோடு ஒத்துப்போவது என்பது சில வருடங்கள் மட்டும் இல்லை, பல வருடங்களுக்கு ஒரு முறைதான் அமையும். இவருடைய தேதியை கூட்டினாலும் 3, தேதி மற்றும் மாதம் மற்றும் வருடங்கள் அனைத்தையும் கூட்டினாலும் வருகிறது 3. குருவுடைய நட்சத்திரம், குருவுடைய எண்கள் தான் 3. எனவேதான் இவர் குரு அருள் திருவருள் முழுமையாக பெற்றவர், குருவை பின்பற்றக்கூடியவர். நன்றாக பார்த்தோம் என்றால் இவர் ராகவேந்திரா சுவாமி மற்றும் பாபா என்று குரு வழிபாடுகளே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அதுதான் இவருடைய வெற்றிக்கான முதற் காரணம். சிம்ம லக்னத்திலே பிறந்தவருக்கு 4லே சூரியனும், 5லே சுக்கிரனும் புதனும், 6லே சந்திரனும் செவ்வாயும், 7லே குருவும், 8லே ராகுவும்,
லக்னத்துக்கு 2 சனியும் கேதுவும் இருக்கிறார்கள். இவ்வாறு அவருடைய ஜாதகத்திலே 2 இருக்கிற கேதுக்கும் 8 இருக்கிற ராகுக்குள் அனைத்து கிரகங்களும் வந்துவிட்டதால் இது கால சர்ப்ப அல்லது காலமிருத தோஷம் என்று கூறுவார்கள். இவ்வாறு காலமிருத அல்லது கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் 33 வயது வரை எந்த ஒரு செயலிலும் அவர்களால் முழுமையான வெற்றியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு ராகு கேதுவுக்குள் அவர்கள் கட்டுப்பட்டு விடுகிறார்கள். சர்ப்பத்துக்குள் அனைத்து கிரகங்களும் வந்து விடுவதால் 33 வயது வரை அவர்களால் மிகப்பெரிய வெற்றியோ இல்லை வாழ்க்கையில் பிரகாசிக்கப்பட்ட வெற்றியோ பெற முடியாது. ஆனால் 33 வயதுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை பெறுவார்கள். நன்றாக பார்த்தோம் என்றால் இவர் 1950ஆம் ஆண்டு பிறந்தாலும் இவர் நடிக்க வந்தது 1975ஆம் ஆண்டாகும். 1975ஆம் ஆண்டு இவர் நடிகர், அதாவது ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டிலே இவர் சேர்ந்திருக்கிறார். ஆனால் இவர் வெற்றி பெற தொடங்கியது என்று பார்த்தால் 1975 நடிக்க வந்தாலும் இவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி, கதாநாயக வெற்றி என்று ஆரம்பித்தது எப்பொழுது என்று பார்த்தால் 1983ஆம் ஆண்டான குரு தசையிலே தான் இவர் மிகப்பெரிய பிரகாசமான வெற்றியை பெற்றார். அதற்கு முன் இவர் நடித்ததெல்லாம் சிறு சிறு வேடங்கள், வில்லன் வேடங்கள் மற்றும் துணை கதாபாத்திரங்கள். இவர் கதாநாயகனாக அறிமுகமானது 1983 தான். அதன் பிறகு இவர் ஒவ்வொரு வெற்றியாகவே பெற்றுக்கொண்டு வந்தார். குரு திசையானது இவருக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தது. ஏனெனில் குரு சிம்ம லக்னத்துக்கு யோகக்காரகன். குரு 7 அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாய் லக்னத்தை பார்க்கின்றார். மற்றொரு யோகக்காரகன செவ்வாய் 6 உச்சமாய் அமர்ந்து 8ஆம் பார்வையாய் லக்னத்தை பார்க்கின்றார். 2 யோகக்காரர்களும் லக்னத்தை பார்ப்பது லக்ன பலம் மிக மேலோங்கி இருக்கின்றது. மேலும் சூரியன் 4 அமர்ந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனால் தொழிலும் இவரால் பிரகாசிக்க முடிந்தது. ஆனால் இவை எல்லாம் குரு திசையிலே தான் நடக்கப்பெற்றது. அதற்கு முன் நடந்த ராகு திசையிலே இவர் கலைத்துறையிலே காலெடுத்து வைத்தாலும் இவர் மிகப்பெரிய வெற்றியை அந்த காலகட்டங்களிலே பெற முடியவில்லை. 1983ஆம் ஆண்டுக்கு பிறகு இவருடைய ஒவ்வொரு படங்களும் சில்வர் ஜூப்ளி படங்களாக அமைந்தது. நான் சிகப்பு மனிதன் 1985 வந்தது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் படிக்காதவன், மிஸ்டர் பாரத், வேலைக்காரன் போன்ற படங்கள் எல்லாம் 1985ஆம் ஆண்டே அமைந்து மிகப்பெரிய வெற்றி படங்களாகவும் வசூல் நாயகமாகவும் இவரை மாற்ற வைத்தது யார் என்றால் குரு பகவான் தான். ஏனெனில் அந்த காலகட்டத்திலே இவர் முழுமையான குரு வழிபாடை மேற்கொண்டார். ராகவேந்திர சுவாமி கோவிலுக்கு வேலந்தோறும் போவார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. இவ்வாறு ஒருவர் ஜாதகத்திலே குரு பகவான் பலமாக இருக்கின்ற பொழுது நாம் முறையான குரு வழிபாடை செய்தோம் என்றால் குருவின் அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பட்ட பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றியை நாம் பெறுவோம். இப்பொழுது இவர் கலைத்துறையிலே தொடர்ந்து வெற்றியை பெற்றாலும் 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்தீர்கள் என்றால் சனி தசை நடந்து கொண்டிருக்கிறது. 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு சனி தசை நடக்கின்றது. இந்த சனி தசையானது இவரை முழுமையான ஆன்மீக பயணத்திலே கொண்டு சென்று விட்டது. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே 2 சனியோ இல்லை 12 சனியோ இருந்தால் அவர் சன்னியாசியாக போவார் என்று ஒரு பொதுப்படையான விதியாகும். இவர் இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டாலும் 2 இருக்கின்ற சனி பகவான் இவரை ஆன்மீகத்திலே முழுமையான ஈடுபாடை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டது. நன்றாக பார்த்தோம் என்றால் 1999க்கு அப்புறம்தான் இவர் இமயமலை செல்ல ஆரம்பித்தார். அதற்கு முன் அவர் ராகவேந்திர சாமியை மட்டும்தான் வழிபட்டார். 1999ஆம் ஆண்டுக்கு பிறகு முழுமையான இமயமலை வழிபாடு, சித்தர்கள் வழிபாடை இவர் மேற்கொண்டு வருகிறார். இவ்வாறு இவர் ஆன்மீக பயணத்தில் இருக்கின்ற நிலையில் அரசியலுக்கு வருவாரா? சனி பகவான் சிம்ம லக்னத்துக்கு நல்லவர் அல்ல. ஆனால் இவருடைய ராசியாதிபதி யார் என்று பார்த்தால் சனீஸ்வர பகவான் தான். இவருடைய ராசியான மகர ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருந்து சனி பகவான் சனி தசையிலே பல வெற்றி படங்களை கொடுத்து சில தோல்வி படங்களை கொடுத்தாலும் ஒரு சூப்பர் ஸ்டார் என்ற இமேஜை உடைக்கவே முடியல. லிங்கா, பாபா அது மாதிரி படங்கள் எல்லாம் சில படங்கள் தோல்வி அடைந்தாலும் எந்திரன் என்ற உலக மகா ஹிட் படத்தை கொடுத்திருக்கிறார். சனி தசையிலே இவ்வாறு கலவையான பலன்களையே சனி பகவான் இவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆன்மீகத்திலே முழுமையான ஈடுபாடை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
இவர் அரசியலுக்கு வருவாரா என்று பார்த்தோம் என்றால் சனி திசையிலே இவர் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் சனி பகவானின் திசை வருகின்ற 2018ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தோடு முடிகிறது. அதன் பிறகு புதன் திசை ஆரம்பிக்கிறது. சனி பகவான் சூரியனுக்கு பகைவன் என்பதனால் தான் இவரை ஆன்மீகத்தில் ஈடுபாடு செய்ய வைத்து அரசியலிலே இவரை ஈடுபட வைக்கவில்லை. ஆனால் வருகின்ற புதன் திசையானது இவரை அரசியலிலே மிக உயர்ந்த இடத்திற்கும் யாரெல்லாம் இவருக்கு எந்தெந்த பதவியெல்லாம் தர வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களுக்கே இவர் பதவி கொடுக்கக்கூடிய நிலைக்கு இவர் வருவார். மிக உயர்ந்த நிலையில் அரசியலில் எட்டக்கூடிய வாய்ப்பு வருகின்ற 2018ஆம் ஆண்டு முதல் ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒன்று, மகர ராசிக்கு இப்பொழுது 7.5 சனி ஆரம்பிக்கப் போகிறது. எனவே அங்கே ஒரு கேள்விக்குறி வருகிறது. மகர ராசிக்கு 7.5 சனி என்பது சனியோட ஆதிக்கம் இவருடைய ராசிக்கு முழுமையாக வந்துவிடுகிறது. 7.5 சனி என்பது சனியின் கட்டுப்பாட்டில் அனைத்து கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு நிலையாகும். இவ்வாறு இருக்கையிலே 7.5 சனி என்ன செய்யும் என்று பார்த்தோம் என்றால், இவருக்கு ராசியாதிபதி என்பதாலும் சனி பகவான் இவருடைய ராசிக்கு அதிபதி மகர ராசிக்கு. ஆகையால் மகர ராசிக்கு 7.5 சனி பெருங்கெடுபலனை செய்யாது. மகரம் மற்றும் ரிஷபராசிக்கு என்றுமே 7.5 சனி மிகப்பெரிய கெடுபலனை செய்யாது. ஏனென்றால் சனி பகவானுக்கு ரிஷபராசி மிக பிடித்த ராசி. இவர் துலாத்தில் உச்சம் என்றாலும் ரிஷபம்தான் இவருக்கு பிடித்த இடம். ஏன்னால் ரிஷபத்துக்கு சனி பகவான் 9, 10. அதே போன்றுதான் மகரத்துக்கும் சனி பகவான் மிக பிடித்த இடமாகும். மகரமா கும்பமா என்று எடுத்துக்கொண்டால் மகரம்தான் அவருக்கு பிடித்த இடம். ஏன்னால் கும்பத்துக்கு விரையாதிபதியாக அவரே வந்துடுறார். ஆனால் மகரத்துக்கு தனாதிபதியாக சனி பகவான் மற்றொரு ராசியான கும்பராசி வருவதனால் சனி பகவான் மகரம் என்பதை விரும்பக்கூடிய ஒரு ராசியாக வைத்திருக்கிறார். 2 ராசி சனி பகவானுக்கு, மகரம் மற்றும் கும்பம். அதில் அவருக்கு விருப்பப்பட்ட ராசி என்றால் மகரம் தான். இவ்வாறு மகர ராசியிலே பிறந்திருக்கக்கூடிய நமது சூப்பர் ஸ்டாருக்கு 7.5 சனியில் பெரிய கெடுபலங்கள் செய்ய வாய்ப்பில்லை. ஆனால் அரசியலிலே ஈடுபடுவாரா என்பதை அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ஆத்மாத்மான உண்மையாகும். மற்ற நடிகர்கள் எல்லாம் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று விரும்புகின்ற நிலையில் இவரை அரசியலுக்கு அனைவரும் அழைத்தும் யாருக்கும் இவர் பிடி கொடுக்காமல் நழுவிக்கொண்டே இருக்கின்ற காரணம் சனி பகவானின் திசை நடப்பதினால். ஆனால் புதன் திசையிலே இவர் இசைவு கொடுக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். இதுவே அவருடைய ஜாதகம் எடுத்து கூறுகின்ற ஒரு உண்மை நிலையாகும். 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு இவர் அரசியலிலே தமிழக அரசியலிலே ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பார். பார்க்க போனால் இப்பொழுது தமிழகத்திலே சரியான தலைவர்கள் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறதை அவற்றை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே நடிகர் மற்றும் தலைவருக்குரிய பண்புகள் கொண்டவர் யார் என்று பார்த்தோம் என்றால் அவர் நமது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். எடுத்துக்கிட்டால் பார்த்தோம்னா இப்போ யார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத நேரத்தில் இவர் மேலே மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு இருக்குது. இவர் ஒரு தலைமை பண்புக்குரிய ஒரு சரியான தலைவர்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்ட. அத்தகைய நம்பிக்கை பெற்ற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு புதன் திசையிலே அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி நான் கூறிய பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் கிளிக் செய்யலாம். அல்லது என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் அலைபேசி எண்ணிலும் என்னை அழைக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.